மாத்தணும் மாத்தணும். யார் மாத்துறது? நானா? ஒவ்வொருத்தரும் சேர்ந்து மாத்தணும். தெரிஞ்சு போச்சுல்ல, எங்க பார்த்தாலும் ஊழல், எதுல பார்த்தாலும் லஞ்சம், எதுல பார்த்தாலும் லஞ்சம், எங்கும் மது. நம்ம கிட்ட மது கடையில மூடுங்கன்னு போராடும் போது என்கிட்ட கேட்டதுங்க என்ன தெரியுமில்ல, ஐயா கலைஞர் சொன்ன காரணம் தெரியுமில்ல உங்களுக்கு, மது சாராய கடையை மூடுங்கன்னு. சுத்தி நெருப்பெறிந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் கற்பூரம் இருந்தா, தமிழ்நாடு மட்டும் கற்பூரமா இருக்கான், சுத்தி நெருப்பெறிதான், பட்டுன்னு பத்திக்கிறோமா. இப்ப வந்தவனே மூடுறேங்கிறீங்களே, சுத்தி நெருப்பறிங்க, இந்த கற்பூரத்துல நீ எச்சி தூக்கி வச்சிருவீங்களா பத்திக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க? கால கொடுமை. எப்படி வேணாலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பேசுறது இல்ல. இந்த கடையில மூடிட்டா கள்ளச்சாராயம் வந்துடும். பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல சாராய கடை இல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் எத்தனை ஒரு பட்டியல் எடுனா பதில் இல்லை. அப்ப இந்த கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் வந்துடும் சொன்னா அங்கங்க கற்பழிச்சு கொள்றான். 60 வயசு கிளவியும் கொள்றான், 6 வயசு பிள்ளைங்க பிடிக்கிறான். அதுக்காக விபச்சார விடுதியை திறந்து விட்டலாமா? வாய முடியேன். ஏய், அது வந்துரும்னு காரணம் சொல்லி கூடாது, வரக்கூடாது. அதை தடுக்கத்தானே காவல்துறை, அதுக்குத்தானே உளவுத்துறை. சாராயம் காய்ச்ச விடாம தடுக்கணும்ல. இப்ப 2 பேருமே வந்தா கடைய மூடுறீங்களே, கள்ளச்சாராயம் வராதா? இந்த கற்பூரம் பத்திக்கிறாதா? பேசு. அது எப்ப பேசுறான்? தேர்தல் வரும்போது பேசுறாங்க. இந்த மது குடிச்சு 2 லட்சம் பேர் செத்துருக்கான், 2 லட்சம் பேர் தாலி அறுத்திருக்கான். யாரு? இவங்கதான் மேடையில தாலிக்கு தங்கம் கொடுத்தேன். எவ்வளவு அரப்பவன் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அரப்பவனு கூட வாங்கி பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்ட முடியாது. அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது. பொண்டாட்டி அரப்பவன் தாலி கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அப்புறம் குடிக்க வச்சு 2 லட்சம் பேரை கொண்டு அந்த தாலியை நாங்களே அத்தோம். அதையும் பதில் சொல்லணும்ல. மதுவுக்கு எதிரான போராட்டம் முழக்கமிடுறாங்க திராவிட முன்னேற்ற கழக உடன் பிறந்தார்கள். அறுக்காதே அறுக்காதே, தாலியத்தான் அறுக்காதே, நாங்க தான் அறுப்போம், யாருமே அறுக்காதே. ஒரு கொடுமை. சாராய கடை மதுக்கடைகளை நாங்கள் வந்தால் மூடுவோம், வந்தபோது ஏன் மூடல அப்படி கேட்டா வாய மூடுவோம். பதில் என்ன இருக்கு? சரி, வந்தால் சாராய கடையில மூடுங்க. இப்ப வர்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் காய்ச்சி இருக்கிற சாராய ஆடைகள் இருக்குல்ல, அதை மூடுங்கன்னா பேச்சு கிடையாது. எங்க இதுல கூட்டத்துல யாராவது கோயில் திருவிழாவுக்கு நம்ம சின்னத்தாம மக பெரியத்தாமக திருமணத்துக்கு ஒரு சாராயத்தை காய்ச்சி குடிச்சிட்டு பார்ப்போம். நீங்களும் நானும் காய்ச்சினா கள்ளச்சாராயம், அதே ஐயா கருணாநிதி அம்மா ஜெயலலிதா காய்ச்சினா நல்ல சாராயம். இதுதான் நாடு. இந்த கொடுமையை ஒழிக்கணும், இந்த கொடுமையை ஒழிக்கணும். சும்மா மறுபடி இதுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, இதுக்குள்ளே சுத்திக்கிட்டு கூடாது. பூமியின் சொர்க்கமா இந்த நாட்டை மாத்தி படைக்க உங்க பிள்ளைகள் துடிக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி வரல. இந்த கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. தான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த வேலையை செய்ய வந்தோம்னா எங்களை விட எங்கள் இன மக்களை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோங்கிறதான் காரணம். இவ்வளவு அக்கறையா அன்பா எவனும் வந்து பேச மாட்டான். எந்த நாங்க தலைவர்கள் தொண்டர்கள் வேட்பாளரா வரல, உங்கள் பிள்ளைகளா உடன் பிறந்தவர்களா வந்து நிக்கிறோம். நான் ஓட்டு கேட்டு வரல, என் இனத்தின் உரிமையை கேட்டுதான் வந்து நிக்கிறேன். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, என் இனத்தின் எதிர்கால தலைமுறையின் வாக்கையை கேட்டு கையேந்தி நிக்கிறோம். இதை புரிந்து கொள்ளணும் என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உடன் பிறந்தவர்கள்.